வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் சரியா. ஸோ இந்த மெகா லைவ் டெஸ்ட் நீங்கள் எழுதுறது மூலியமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரியா, உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு லெவலில் கட் ஆஃப் மார்க் வந்து எந்த லெவலில் இருக்குது சரியா, தமிழ்நாடு லெவலில் கட் ஆஃப் மார்க் வந்து எந்த லெவலில் இருக்குது, நாம் எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா. இங்கே டெஸ்ட் புக்கில் எழுதும்போது உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கு மார்க்கு இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடு லெவலில் உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. ஸோ அதனால் தமிழ்நாடு லெவலில் உங்களோட மார்க் வந்து எவ்வளோ கிடைக்க போகுது, ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மெகா லைவ் டெஸ்ட் எழுதுறது மூலியமாக சரியா. ரெண்டாவது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நம்ம எவ்வளோ மார்க் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க இல்லை கம்மியாக எடுத்திருக்காங்க, நம்ம இன்னும் எதில் வீக்காக இருக்குதோ எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மெகா லைவ் டெஸ்ட் சரியா. இது எப்போ நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய சண்டே நடக்குது 8/3/2026 காலையில் 10 மணிலேருந்து 10:15க்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தா லாகின் பண்ணியிருக்கணும். இதுக்கு மேலே இந்த டெஸ்ட் இருக்காது சரியா. 1/4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளாடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் சரியா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது சரியா. ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பில் மாசா லேர்னிங் ஆப், ப்ளே ஸ்டோரில் போய் மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ மாசா லேர்னிங் ஆப்பு உங்களுக்கு எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும், எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும் சரியா. ஸோ 2 ஆப் இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு ஆப்பு தான் நம்மளோட ஆப்பு, எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும் சரியா. கெவின் மீடியா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் இல்லைனா ஓடிபி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்ல. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா. என்ன இருக்கும், பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேட்சஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் காட்டும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, பேட்ச் கோட் அப்படின்னு கேட்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கேட்கும், பேட்ச் கோட் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த பேட்ச் கோடு இருக்க இடத்துல கீழே நான் கொடுக்குற கோடை வந்து என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், மாசா 2026 GD சரியா. MASA 2026 GD எல்லாமே ஸ்மால் லெட்டர். நான் திரும்பவும் சொல்கிறேன், MASA 2026 GD. இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். சக்ஸஸ் வந்து ஒரு 1 or 2 ஹவரில் உங்களுக்கு என்ன ஆயிரும், பேட்ச் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், சண்டே 10 to 10:15க்கு அந்த அதே ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டெஸ்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிடலாம் சரியா. ஸோ நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்பை வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த QR கோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட லேபில் வந்து டேரெக்டாக எழுதலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரிஜினல் கம்ப்யூட்டர் லேபரேட்டரி இருக்குது. கிட்டத்தட்ட 30+ சிஸ்டம் வச்சு நம்ம வந்து லேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும், ஒரு ரியல் டைம் அட்மாஸ்பியர் கிடைக்கும். அப்படி தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷிஃப்ட்டில் வேணும் அப்படிங்கிறத இந்த நம்பரில் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாக வந்து சண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்லை சார் நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆப்லேயே என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை SSC GD ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 180+ ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த எக்ஸாம்ஸை எழுதணும்னு நான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ அதையும் தாண்டி எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரியல் டைம் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.